மகாத்மாவின் பண்பாட்டு நிலையை மற்றவர்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு கொஞ்சம் பக்குவம் தேவை. ஆனால் கடவுளையே வாய்க்கு வந்தபடி பேசிய ஈ.வே.ராவுக்கும் அவரது வழிவந்தவர்களுக்கும் மகாத்மாவை குறை சொல்வதில், அதற்காக வரலாற்றை புரட்டுவதில் எந்தத் தயக்கமும் இல்லை. நாக்கை வளைப்பதுதான் நாகரிகம், வசைபாடுவதுதான் வழக்கம் என்று பொதுவாழ்வை களங்கப்படுத்திவிட்டார்கள் அவர்கள். வைக்கம் போராட்டத்தைப் பற்றி எழுதும் போதெல்லாம் அவர்கள் மகாத்மாவை கண்டனம் செய்கிறார்கள். காங்கிரஸ் என்றவுடன் கண்ணை மூடிக் கொள்கிறார்கள். பிராமணர்கள் வைக்கம் போராட்டத்தை எதிர்த்தார்கள் என்ற தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இனி அவர்களுடைய தரப்பையும் அதற்கு பதிலாக உள்ள சான்றுகளையும் பார்ப்போம். 1. வைக்கம் சத்தியாகிரக சரித்திரம் ஒரு பெரிய சூழ்ச்சி கதையாகும். அது இந்தியா முழுமைக்குமே சமுதாய சரித்திரத்தில் இடம்பெறத்தக்க நிகழ்ச்சியாக முடிந்துவிட்டது. அதற்கு தென்னாட்டு பார்ப்பன தலைவர்களும் காந்தியாரும் கொடுத்த தொல்லைகள், செய்த சூழ்ச்சிகள் அளவிடற்குரியதல்ல. 2. வைக்கம் போராட்டத்தில் முதலாவது உண்மை என்பது அந்த போராட்டத்தினை காங்கிரஸ் தலைமை ஆதரிக்க மறுத்தது. போராட்டம் வெற்றியை நெருங்கிக் கொண்டிருந்த காலத்திலேயே காந்தியார் கடைசி நேரத்தில் அதில் அக்கறை காட்டினார். அதை வரவேற்று அதன் மூலமாக சாதி ஒழிப்புக்கு, மனித உரிமைகளுக்கு மிகப்பெரிய கருவியாக அதை ஆக்கியிருக்க வேண்டிய காந்தியார் அந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கக்கூடாத அளவிற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்தார். இப்படிச் சொல்வது ரொம்ப பேருக்கு அதிர்ச்சியளிப்பதாக கூட இருக்கும். காந்தியார் வைக்கம் போராட்டத்திற்கு எதிராக இருந்தார் என்பதுதான் உண்மை. எப்போது அதை அங்கீகரிக்கத் தொடங்கினாரென்றால் அது வெற்றியின் நுழைவாயிலில் நுழைந்துவிட்டது என்ற பிறகுதான் காந்தியார் வரவேற்கத் தொடங்கினார் என்பது வரலாற்றினுடைய மிக முக்கியமான கட்டம். பக்.1.6.17 காங்கிரஸ் வரலாறு, மறைக்கப்பட்ட உண்மைகளும் கரைபடிந்த அத்தியாயங்களும். கி. வீரமணி. 3. வைக்கம் போராட்டத்திற்கு பொறுப்பேற்று நடத்தியவர் தந்தை பெரியார். அந்த போராட்டத்தில் இருமுறை சிறை சென்றவர் அவர். ஐயா மட்டுமல்ல, அவரது முதல் மனைவியார் நாகம்மையாரும் ஐயாவின் தங்கை கண்ணம்மாள் அம்மையாரும் கலந்து கொண்ட போராட்டம் அது. காந்தியடிகளின் கட்டளையை மீறி நடத்தப்பட்ட போராட்டம் அது. இதைத் தவிர வர்ணாசிரமி என்று சொல்லியும் காந்திஜியை தாக்குகிறார்கள். ஆனால் இந்த மூவரும் பேசுவதற்கு முன்னரே, வைக்கம் போராட்டத்திற்கு 3 வருடங்களுக்கு முன்னரே தீண்டாமை, பிராமணரல்லாதார் வேற்றுமை, ஆரிய திராவிட கற்பனை பற்றியெல்லாம் தனது கருத்தை காந்திஜி தெளிவாகச் சொல்லிவிட்டார். சென்னை கடற்கரையில் நடந்த பொது கூட்டத்தில் ஏப்ரல் 8, 1921 காந்திஜி பேசினார். அப்போது இந்து முஸ்லீம் சண்டை என்ற ஆதரவு இந்த அரசிற்கு கிடைக்கவில்லை. ஆகையால் பிராமணர்களுக்கும் பிராமணரல்லாதவர்களுக்கும் இடையே உள்ள பிளவை பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறது என்று அவர் சொன்னபோது கூட்டத்தில் ஒரே சிரிப்பொலியும் கரவொலியும் எழுந்தன. தொடர்ந்து அவர், பிராமணர்களின் பெரிய மரபுதான் இந்து சமுதாயத்தின் இன்றைய பெருமைக்கு காரணமென்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை. சென்னையில் உள்ள பிராமணரல்லாதார் பிராமணர்கள் மீது சில குறைபாடுகளை கூறுகின்றனர். அதற்கு ஓரளவு காரணமிருக்கிறது என்பதையும் நான் அறிவேன். பிராமணரல்லாதார் உண்மையிலேயே இதயபூர்வமாக இந்த இயக்கத்தில் பங்கு கொள்ள முடியாவிட்டால், அரசாங்கத்தின் சதியில் சேர்ந்து கொண்டு இந்த இயக்கத்தில் குறுக்கீடு செய்யாமலாவது இருப்பார்களா? நான் ஒரு சனாதன இந்து என்று பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். எந்த மனிதரையும் தீண்டத்தகாதவராகக் கருத நமது சாத்திரங்களில் எதுவுமே கூறப்பெறவில்லை என்று பேசினார். இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையைச் சேர்ந்த சி. கந்தசாமி என்பவர் பிராமணரல்லாதார் சார்பாக காந்திஜிக்கு கடிதம் எழுதினார். இந்த கடிதம் யங் இந்தியா ஏப்ரல் 27, 1921 இதழில் வெளிவந்தது. காந்திஜி அளித்த மறுமொழியில், திராவிடத்திற்கு ஆரிய வடக்கு என்று பிரித்து பேச வேண்டாம் என மேற்கண்ட கடிதம் எழுதியவரை எச்சரிக்கிறேன் என்றார். சனாதன ஹிந்து என்பதில் பெருமைப்படுவது, தீண்டாமையை நிராகரிப்பது, பிராமணர்களின் பங்கை அங்கீகரிப்பது, பிராமணரல்லாதார் சார்பில் கூறப்படும் குறைபாடுகளும் சில நியாயமானவை என்று உணர்வது ஆகியவை காந்திய சிந்தனையின் அடித்தளமாக இருந்தன. அவருடைய நிறைவான வாழ்வில் இது தொடர்பாக கொள்கை மாற்றம் எதுவும் புலப்படவில்லை. இருந்தாலும் தார்மீக உணர்வை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த மூவரும் காந்திஜியை குறை சொல்கிறார்கள். இவர்களை மறுப்பதற்காக ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். மூவருக்கு எதிராக ஒருவர். அவர் ம. வெங்கடேசன். வைக்கம் போராட்டத்தில் காந்திஜி மற்றும் காங்கிரசின் நிலைப்பாடு குறித்து ஈ.வே. ராமசாமி நாயக்கரின் மறுபக்கம் என்ற நூலில் ஒரு கட்டுரை உள்ளது. நூலின் ஆசிரியர் ம. வெங்கடேசன். வைக்கம் போராட்டத்திலே 19 பேர் திருவிதாங்கூர் அரசாங்கத்தாரால் கைது செய்யப்பட்டுவிட்ட பிறகு சிறையிலிருந்தபடியே யோசித்து தோழர்கள் ஜார்ஜ் ஜோசப்பும் குரூர் நீலகண்ட நம்பூதிரியும் ஈ.வே. ராவுக்கு உடனே வரவும் எனக் கடிதம் எழுதினார்கள் என்று சாமி சிதம்பரனார் ஈ.வே. ராமசாமி அவர்களிடமே காட்டி அவர் சொன்ன திருத்தங்களை ஏற்று பின்னர் புத்தகமாக வெளியிடப்பட்ட தமிழர் தலைவர் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். வெளியிடப்பட்ட தமிழர் தலைவர் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்.
எனக்கு பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப்பும் கேசவ மேனனும் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார்கள் என்று வைக்கத்தில் தீண்டாமையை ஒழித்த பெரியார் என்ற புத்தகத்தில் ஈ.வே.ரா கூறுகிறார். யார் கடிதம் அனுப்பியது என்பதிலே கூட குழப்பம் போல் தெரிகிறது. தங்களுக்குச் சௌகரியப்படாது என்பதால் நீலகண்ட நம்பூதிரியின் பெயரை ஈ.வே.ரா.வும் அவரது ஆட்களும் மறைத்துவிட்டார்கள். காந்தியடிகள் டி.கே. மாதவனுக்கு ஒரு தந்தி மூலம் ஈழவர்களும் மட்டைய கீழ்ச்சாதியினரும் கோவில்களில் நுழைய எல்லாவிதமான உரிமையும் உண்டு என்று செய்தியனுப்பினார். இச்செய்தி கேரள மக்களின் கவனத்தை ஈர்த்தது. முற்போக்கு எண்ணம் கொண்ட வைதீகர்கள் கூட இதனை ஆதரித்தனர். டி.கே. மாதவன் கே.எம். பணிக்கரின் உதவியுடன் 1923ஆம் ஆண்டில் கூடிய காக்கிநாடா காங்கிரஸ் மகாசபையில் இப்பிரச்சினையை எடுத்துச் சொன்னார். இந்திய தேசிய காங்கிரஸ் மகாசபை கேரள காங்கிரஸ் மகாசபைக்கு இதில் ஈடுபடும்படி அனுமதியளித்தது. 1924ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 24ஆம் நாள் எர்ணாகுளத்தில் கூடிய கேரள காங்கிரஸ் தீண்டாமை குழு ஒன்றை ஏற்படுத்தியது. இக்குழு வைக்கம் என்ற ஊரை தேர்ந்தெடுத்து போராட்டத்தை அறிவித்தது. காந்தியடிகள் போராட்டத்தை அமைதியாக நடத்தும்படி செய்தி அனுப்பினார். காந்தியடிகளின் முடிவை மதன்மோகன் மாளவியா, சுவாமி சகஜானந்தா போன்ற அகில இந்திய தலைவர்களும் ஆதரித்து செய்திகள் அனுப்பினர். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள பெரியாரியம் என்ற நூலில் முனைவர் ஆ.கா. காளிமுத்து எழுதியுள்ள கட்டுரையில் இந்த விவரங்கள் உள்ளன. மொத்தத்தில் வைக்கம் போராட்டத்தை காந்திஜி ஆதரித்தார், காங்கிரஸ் இயக்கமும் ஆதரித்தது, முற்போக்கு எண்ணம் உள்ள வைதிகர்கள் ஆதரித்தனர் என்பது தெளிவாகிறது.